ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற தலைப்பிலேருந்து மூன்றாவது வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, இண்டிகோ கிளர்ச்சி எப்போ கிளர்ச்சி செஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா 1859 1860 வரை நடந்திருக்கும். இந்த இண்டிகோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கருநீல சாயம் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் இந்திய விவசாயிகளிடம் விவசாயம் செய்ய விடாமல் இந்த சாயம் கருநீலம் இண்டிகோ அந்த கலர்லாம் வருது இல்லைங்களா, அந்த பயிரிட சொல்லிட்டு வற்புறுத்துவாங்க, ஐரோப்பியர் வற்புறுத்துவாங்க. அதுதான் இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் நடிகா என்ற மாவட்டத்தில் நடந்திருக்கும். இந்த இண்டிகோ கிளர்ச்சிக்கு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல் தர்மன் என்ற நூல் நாடக வடிவத்தில் எழுதியிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா என்பவர் எழுதியிருப்பார். நீல் தர்மன் என்ற நூலை எழுதியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தீனபந்து மித்ரா என்பவர் எழுதியது. இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. நீல தர்பான் அப்படின்றதோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா தக்கான கலவரங்கள் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1875 மே மாதம் நடந்திருக்கும். எந்த இடத்துல பார்த்திங்கன்னா பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் நடந்திருக்கும். 30 கிராமங்கள் இந்த கலவரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வட்டிக்கு பணம் வழங்குவோர்னா பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக இந்த கலவரம் நடந்திருக்கும். அதாவது என்ன பண்ணுவோன்னா நிலத்துக்கு பணம் வாங்கியிருப்பாங்க, பணம் கட்ட முடியலன்னா நிலமும் அவங்களே எடுத்துப்பாங்க. இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பறவே அவங்களே எடுத்துக்குவாங்க. அதனால் இந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு தக்காணத்தில் கலவரங்கள் நடக்கும். பூனா அருகே உள்ள சூபா என்ற இடத்துல நடந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆங்கிலேய ஆட்சி என்ன செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேத்லின் கவ் என்பவர் சொல்லியிருப்பார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மானிடவியலாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரொம்ப முக்கியமான லைன், இது சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1852 உருவாக்கப்பட்டிருக்கும். கிழக்கிந்திய அமைப்பு எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1866 கொண்டு வந்திருப்பாங்க. பூனா சர்வஜனிக் சபை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1870 கொண்டு வந்திருப்பாங்க. பம்பாய் மாகாண சங்கம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1885 கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது 1884 கொண்டு வந்திருப்பாங்க. எந்தெந்த அமைப்பு எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்கன்ட்டு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் பொறுத்துக்களை கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது வருஷங்களை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ரமேஷ் சந்திர தத், இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனம் செய்வதில் முக்கிய பங்காற்றியவர்கள் இவங்க 3 பேர். அதாவது ஐரோப்பியர்களுடைய ஆட்சியில் பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம்